ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர். இந்த பதிவில் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி அமையப் போகிறது அப்படிங்கிற பொதுவான பலனை கேட்க இருக்கீங்க. பலனை கேட்கறதுக்கு முன்னாடி ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆலய தீபம் சேனலில் ஆன்மீக ரீதியான தகவல்களும் ஜோதிட ரீதியான பதிவுகளும் வரப்போகிறது. அதனால் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுடைய வீடியோ விரைவில் உங்களை வந்து சேரும். இப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும், மிதுனத்தில் சந்திரனும், கடகத்தில் சூரியனும், சிம்மத்தில் புதன் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க. சனி வக்ரகதியில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கும்பராசியில் பிரவேசம் செய்ய போகிறார். மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், புதன் இவர்களுடைய பெயர்ச்சி, இவர்களுடைய நகர்வு இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை புதன் வக்ரகதியில் இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடங்குறது. அப்போது சூரியன் கடகத்திலிருந்து நகர்ந்து சிம்மத்திற்கு ஆட்சி பலத்தில் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து இருக்க போகிறார். இதற்கு அடுத்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுக்கிரனின் நகர்வு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரப்போறார். ஆகஸ்ட் 27ஆம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு வந்தாலே பண்டிகைகள் நிறைந்த மாதமாக இருக்கும். அப்படி இந்த மாதத்தின் பண்டிகை நாட்கள் என்னென்ன அப்படிங்கிற விவரங்களை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம், 9ஆம் தேதி கருட பஞ்சமி அல்லது நாக பஞ்சமின்னு அழைக்கக்கூடிய விரதம், 16ஆம் தேதி வரலட்சுமி விரதம், 19ஆம் தேதி ஆவணி அவிட்டம், 20ஆம் தேதி காயத்ரி ஜபம், 22ஆம் தேதி மகா சங்கடஹர சதுர்த்தி, 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 27ஆம் தேதி ஸ்ரீ சனி ஜெயந்தி. இந்த விவரங்களை தொடர்ந்து இப்போது உங்களுடைய ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகிறது? அஷ்டம சனி காலம் போய்கொண்டிருக்க சமயத்தில் வக்ர சனி இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த காலகட்டம் ஓரளவுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய காலகட்டம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்லலாம். அதில் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக கடகராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது. உங்களுடைய ராசியிலேயே 2ஆம் அதிபதி இருக்கார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு போகிறது அப்படிங்கிறது குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சியை தரும், குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்கும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது, வேண்டிய வசதிகளை இல்லத்திற்கு செய்கிறது, அதே மாதிரி கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறது. இது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படும். திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு திருமணங்கள் கைகூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுடைய ஆளுமை திறன் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். உங்களுடைய பேச்சிற்கு ஒரு மதிப்பு அப்படிங்கிறது உண்டாகும். இவங்க சொன்னால் அதை நம்ம தட்டாமல் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு கீழ்ப்படிந்து அனைவரும் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் ஏற்படுறது. இந்த மாதம் முழுவதுமே அதிக நாட்கள் புதன் வக்ரகதியிலேயே இருக்க போகிறார். இந்த புதனானவர் கடகராசியை பொறுத்த வரைக்கும் 3-12 குடையவராக இருந்து அவர் வக்ரகதியில் இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் அது சாதகமாக தான் அமைய போகிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் இதெல்லாம் குறையக்கூடிய அமைப்பு, செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். அப்படியே செலவுகள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது சுப செலவுகளாக இருக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் இந்த புதன் வக்ரத்தினால் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஆரோக்கிய ரீதியாகவும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும்.
மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது சற்று குறையும். ஆரோக்கியம் கொஞ்சம் முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத திடீர் பிரயாணங்கள் இதெல்லாம் சிலருக்கு அமையும். அந்த பிரயாணத்தின் மூலமாக ஆதாயங்களும் நன்மையும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அதே மாதிரி கடகராசியில் பிறந்த பெண்களுக்கும் மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. வேண்டிய பொருட்கள், வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டாகும். மறுமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வரனெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கடகராசி என்பவர்களுக்கு சற்று அதிகமாக உண்டு. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு நன்மையை புரிவார்கள். தாயினுடைய ஆதரவு அப்படிங்கிறது இல்லத்தில் உங்களுக்கு எப்போதும் இந்த மாதத்தில் இருக்கும். அது பல விஷயங்களுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கடகராசி என்பர்கள் ஆசைகளை கட்டுப்படுத்த நீங்கள் தெரிந்து கொள்ளணும். எது நடந்தாலும் நடந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கணும். இதை விட இன்னும் பெட்டராக நடந்திருக்கலாமே, இதை விட இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணங்களை நீங்கள் குறைத்து கொள்வது உங்களுடைய மகிழ்ச்சிக்கு அதுவே உறுதுணையாக இருக்கும். அந்த இடத்தில் பழகும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்க. அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை உணர்ந்து அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்க. அவர்களுடைய ஆலோசனையை சற்று காது கொடுத்து கேட்பது அப்படிங்கிறதெல்லாம் கடகராசி என்பர்கள் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். கடகராசி அன்பர்கள் தெய்வ வழிபாட்டை விடாமல் நீங்கள் பிடித்து கொள்ளணும். உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ, உங்களுடைய குல தெய்வம் யாரோ அவர்களை தினம்தோறும் வழிபடுவது, அவர்களுடைய ஆலயத்திற்கு சென்று வருவது, இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அது இன்னும் நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயமாக இருக்குது. தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது நன்றாக தொழில் வளர்ச்சி இருக்கும். தொழிலின் மூலமாக பெறக்கூடிய லாபங்கள் நன்றாக இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இதெல்லாம் அற்புதமாக இருக்குது. வேலை வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டாகும். வேலை மாறுதல்களும் சிலருக்கு இந்த மாதத்தில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இந்த மாதத்தில் பெரும்பாலான நாட்கள் இருக்க போகிறார். அது கடகராசிக்கு மிகவும் சாதகமான அமைப்பு. தடைப்பட்ட காரியங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்னும் தசாபுக்தி காலங்கள் சாதகமாக இருந்து அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிக நன்மைகள் இந்த மாதத்தில் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளினால் ஆதாயம், குழந்தை வழியில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைவந்து சேருவது இதெல்லாம் இந்த மாதத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 19ஆம் தேதி இரவு 7 மணியிலிருந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி இரவு 7:12 வரையிலும் கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.